அனைவருக்கும் அன்பான வணக்கம். நியூ எம்கேஎஸ் ஃபார் எவர் சேனல் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, தமிழ் எழுத்துக்களை எவ்வாறு அழகாகவும் நேர்த்தியாகவும் சுலபமாகவும் எழுதலாம் படிக்கலாம்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் வரிசை எழுத்துக்களையும் நான் வரிசை வாய்ப்பாடும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க இன்றைக்கான ஆத்திச்சூடியை பார்த்துடலாம். இன்றைக்கான ஆத்திச்சூடி 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வியம் பேசேல். அவ்வியம் என்றால் ஒருவருடைய உயர்வு கண்டு அதன் மூலம் எழும் பொறாமையால் வரும் கடுமையான வார்த்தைகள். அது மாதிரியாக ஒருவருடைய உயர்வு கண்டு பொறாமைப்படவும் கூடாது, அதன் மூலமாக தேவையில்லாத வார்த்தைகளையும் நம்ம பேசக்கூடாது. அதான் சொல்லியிருக்காங்க ஔவையார். அவ்வியம் பேசேல், பொறாமைப்படவும் கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் அதனால் வரும் கடுமையான வார்த்தைகளும் நம்ம பொறாமையின் மூலமாக எழும் வார்த்தைகளும் பேசக்கூடாது. அவ்வியம் பேசேல். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன் அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்தையும் ந நீ நூ நு நே நை நோ நவ் அப்படிங்கிற எழுத்தையும் எப்படி எழுதலாம் படிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க நான் வரிசை வாய்ப்பாடு பார்க்கலாம். இன் அப்படிங்கிற மெய்யெழுத்தோட அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் அப்படிங்கிற உயிர் எழுத்துக்கள் 12 சேர்தான் நான் வரிசை வாய்ப்பாடு. இன் குட்டல் அ ந, இன் குட்டல் ஆ நா, இன் குட்டல் ஈ நீ, இன் குட்டல் ஈ நீ, இன் குட்டல் உ நூ, இன் குட்டல் ஊ நூ, இன் குட்டல் ஏ நே, இன் குட்டல் ஏ நே, இன் குட்டல் ஐ நை, இன் குட்டல் ஓ நோ, இன் குட்டல் ஓ நோ, இன் குட்டல் ஔ நோ. நான் வரிசை எழுத்துக்களை எழுத போகிறோம். முதல்ல நம்ம அந்த எழுத்து 2, 3, 4 ஆகிய கோடுகளை பயன்படுத்தி தான் எழுத போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, 3வது 4வது கோடில் ஒரு வட்டம் போட போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி போடணும். திரும்பி அது மேல் நோக்கி ஒரு வளைகோடாக போட்டு அது 2வது கோடை தொட்டு திருப்பி 4வது கோடுக்கு ஒரு வளைகோடு மாதிரி வந்து 4வது கோடை தொட்டுட்டு திருப்பி 2வது கோட்டுக்கு போயிட்டு வளைந்து திருப்பி 4வது கோட்டுக்கு வந்து இன்னொரு வளைவு போட்டு அது திருப்பி 2வது கோட்டுக்கு போயிட்டு ஒரு நேர்கோடு மாதிரி படுக்கக்கோடு மாதிரி போட்டு திருப்பி அதிலேயே மேலேருந்து வந்துட்டு திருப்பி மேலேருந்து கீழாக ஒரு கோடு போடணும். இப்போ 1ஆம் நம்பர் கோட்டில் ஒரு புள்ளி வைக்கணும். இந்த எழுத்து பேர் இன். இது மெய்யெழுத்து. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? வாங்க. அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நம்ம முதல்ல அந்த டன்னகரனா போட போகிறோம். பாருங்கள், 3வது 4வது கோட்டில் ஒரு வட்டம், திருப்பி வளைகோடு, திருப்பி ஒரு வளைகோடு, அது வளைத்து கொண்டு போய் திருப்பி அதே மாதிரி இன்னொரு வளைகோடு போட்டுட்டு ஒரு படுக்கை கோடு போட்டு அது மேலே வந்துட்டு திருப்பி மேலேருந்து கீழாக ஒரு கோடு போடணும். இந்த எழுத்து பேர் ந ந இன் குட்டல் அ ந அப்படிங்கிற எழுத்து தாங்க. இது 3 சுழினான்னு சொல்லுவோம். அது மாதிரி சொல்லக்கூடாதுங்க. இது டன்னகர ந, டன்னகர நான்னு சொல்லணும். அதாவது காங்காச்சா வரிசையில் டாக்கு அடுத்தபடியாக வர ந இது. அதனால் இதுக்கு டன்னகர ந அப்படின்னு பேருங்க. வாங்க அடுத்த எழுத்தை பார்க்கலாம். அடுத்த எழுத்தை பாருங்கள். அதே மாதிரி முதல்ல 3வது 4வது கோட்டில் ஒரு சிறு வட்டம், திருப்பி அது 2வது கோட்டு வளைகோடு மாதிரி போட்டுட்டு 4வது கோட்டுக்கு வந்து திருப்பி 2வது கோட்டுக்கு போய் திருப்பி 4வது கோட்டுக்கு வளைகோடு போட்டு திரும்பி 2வது கோட்டுக்கு போயிட்டு ஒரு படுக்கை கோடு போட்டு அது மேலேயே திருப்பி வந்து மேலிருந்து கீழாக ஒரு கோடு போடணுங்க. பக்கத்தில் இது ந போட்டு பக்கத்தில் என்ன போட போகிறோம்? துணைக்கால் போட போகிறோம். துணை எழுத்து எழுதலாம், துணைக்கால் போட போகிறோம். இந்த எழுத்து பேர் நா, இன் குட்டல் ஆ நா அப்படின்ற எழுத்தாங்க இது. அடுத்த எழுத்து வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி முதல்ல நம்ம அந்த அடிப்படையான எழுத்து ந டன்னகரனா எழுத போகிறோம்.
அது நம்ம எழுதி பழகிட்டோம். அதனால் இப்போ நம்ம சுலபமாக எழுதுகிறோம். 2, 3, 4 கோடுகளை பயன்படுத்தி நம்ம டன்னகர நான் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2வது கோட்டில் மேலிருந்து கீழாக ஒரு வளைக்கோடு கொக்கி மாதிரி போட போகிறோம். ஒரு அருவி நீர் கொட்டுவது போன்று. இந்த எழுத்து பேர் வந்து நீ. இன் ப்ளஸ் இ நீ. இன் ப்ளஸ் இ நீ. அடுத்த எழுத்து போகலாங்களா? அதே மாதிரி தான் நம்ம 3வது 4வது கூட ஒரு வட்டம், அப்புறம் ஒரு நீள்வட்டம் மாதிரி, திருப்பி இன்னொரு நீள்வட்டம் வளையம் போட்டுட்டு திருப்பி என்ன போட போகிறோம், ஒரு படுக்கை கோடு அதிலே போட்டு அது மேலேயே திருப்பி வந்து மேலேருந்து கீழாக. இப்போ நான் எழுதிட்டேன் இல்லைங்களா? அது மேலே இப்போ ஒரு சுழி போட போகிறோம். அது தலையில் பாருங்கள், இந்த மாதிரி சுழி போடணும். இந்த எழுத்து பேர் வந்து நீ. இன் ப்ளஸ் ஈ நீ அப்படின்ற எழுத்தாங்க இது. அடுத்த எழுத்து போகலாம், வரீங்களா? வாங்க, அடுத்த எழுத்து எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3வது 4வது கோட்டில் ஒரு வட்டம், திருப்பி ஒரு நீள்வட்டம் மாதிரி ஒரு வட்டம், திருப்பி ஒரு நீள்வட்டம். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே தான் வேற்றுமை வரும். இது வந்து வளைகோடு மாதிரி போட்டுட்டு திருப்பி கீழே 5வது கோட்டுக்கு வந்து வளைந்து வந்து திரும்பி ஒரு படுக்கை கோடு மாதிரி நேராக போயிட்டு 4வது கோட்டில் திருப்பி கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு போடணும். இந்த எழுத்து பேர் வந்து நூ. இன் ப்ளஸ் ஊ நூ. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? பாருங்கள், அதே மாதிரி முதல்ல அந்த டன்னகர மாதிரி வரும். ஆனால் வந்து அந்த கடைசியில் போகிற வளைவு வந்து நேராக போடாமல் வளைந்து கொண்டு வரணும். பாருங்கள், இதில் நல்லா கவனிங்க. கீழே வந்துட்டு 5வது கோட்டில் வந்துட்டு திரும்பி 4வது கோட்டில் ஒரு படுக்கை கோடு மாதிரி போட்டுட்டு கீழிருந்து மேலாக போயிட்டு பக்கத்தில் ஒட்டின மாதிரியே ஒரு துணைக்கால் போடணும். சேர்ந்த மாதிரியே போடணும். துணைக்கால் மாதிரி எழுத்து போடணும். இந்த எழுத்து பேர் வந்து நூ. இன் ப்ளஸ் ஊ நூ அப்படின்ற எழுத்தாங்க இது. வாங்க அடுத்த எழுத்தை பார்க்கலாம். அடுத்த எழுத்து நம்மளுக்கு தெரியும், ஒற்றை கம்பு போட போகிறோம். ஒற்றை கம்பு நம்ம போட்டு பழகிருக்கோம். ஒற்றை கம்பு போடும் பக்கத்தில் டன்னகரனா எழுத போகிறோம். டன்னகரனானா 3 சுழினா இல்லையா? 3 சுழினான்னு சொல்லக்கூடாது. இப்போ டன்னகரனான்னு சொல்லணும், நம்ம பழகணும். இந்த எழுத்து பேர் வந்து நே. இன் ப்ளஸ் ஏ நே. அடுத்த எழுத்து போகலாங்களா? இப்போ நம்ம இரட்டை கம்பு போட போகிறோம். கீழிருந்து மேலாக போட்டுட்டு பக்கத்தில் டன்னகரனா போட போகிறோம். டன்னகரனா போட்டாங்களாமா? டன்னகரனா இரட்டை கம்பு போட்டு பக்கத்துலேயே டன்னகரனா போடணும். இந்த எழுத்து பேர் வந்து நே. இன் ப்ளஸ் ஏ நே. அடுத்த எழுத்து போகலாங்களா? வாங்க, இங்கே என்ன பண்ண போகிறோம் நம்ம? இப்போ இணைக்கொம்பு போட போகிறோம் இல்லைங்களா? இந்த எழுத்துக்கு பேர் தான் இணைக்கொம்பு. ரன்னகரன்னா மாதிரி வராமல், அதாவது 2 சுழினான்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி வராமல் இங்கே இடத்துல அந்த இடத்துல வந்து வளைவாக வரும். அதை நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் வந்து இணைக்கொம்பு அப்படின்றது தான். பக்கத்தில் டன்னகரனா எழுத போகிறோம். பாருங்கள், பக்கத்தில் டன்னகரனா எழுதாமல் இணைக்கொம்பு, அதுக்கு பக்கத்தில் டன்னகரனா எழுதுகிறோம். இந்த எழுத்துக்கு பேர் வந்து நை. இன் ப்ளஸ் ஐ நை. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? வாங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒற்றை கம்பு போட போகிறோம். ஒற்றை கம்பு நம்ம காவரிசை எழுத்துலேருந்து போட்டு பழகிட்டோம். அதனால் நல்லா எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும்னு தெரியும் இல்லைங்களா? அடுத்து பார்த்தோம்னா பக்கத்தில் நம்ம என்ன போட போகிறோம்? டன்னகரனா எழுத போகிறோம். ஒற்றை கம்பு போட்டு டன்னகரனா எழுத போகிறோம். அதுக்கு பக்கத்தில் என்ன போட போகிறோம்? துணைக்கால் எழுத போகிறோம். இந்த எழுத்து பேர் வந்து நோ. இன் ப்ளஸ் ஓ நோ. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? இப்போ இரட்டை கம்பு போட போகிறோம். பக்கத்தில் டன்னகரனா எழுத போகிறோம். டன்னகரனா எழுதி பழகுங்க, சுலபமாக எழுதலாம். அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட போகிறோம் இல்லைங்களா? துணைக்கால் போட்டுட்டு இந்த 3 எழுத்து சேர்த்து, இந்த எழுத்துக்கு பேர் வந்து நோ. இன் ப்ளஸ் ஓ நோ அப்படிங்கிற எழுத்தாங்க இது. அடுத்த எழுத்து வாங்க பார்க்கலாம். ஒற்றை கம்பு போட போகிறோம்.
பக்கத்தில் டன் நகரனா போட போகிறோம். டன் நகரனா பொறுமையாக அழகாக எழுதி பழகுங்க, அழகாக எழுதலாம். அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம்? வல்லின லகரம் போட போகிறோம். அதாவது பெரிய ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி நம்ம சொல்லாமல் இப்போ நிறைய எழுத்து வரிசைகள் நம்ம எழுதி பழகிட்டோம். அதனால் அந்த எழுத்துக்குரிய சரியான உச்சரிப்பு ஆகிய வல்லின லகரம் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும். அப்போ தான் பெரிய லா சின்ன லா இல்லாமல் கரெக்டாக நம்ம சொல்லுவோம். இந்த எழுத்து பேர் வந்து நவ். இன் ப்ளஸ் ஆவ், நவ். நான் வரிசை எழுத்துக்களை எழுத கற்றுக்கிட்டோம். இப்போ நான் வரிசை எழுத்துக்களை எப்படி சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பணம்ன்ற வார்த்தையில் நான் இருக்கு இல்லைங்களா, அதனால் பணத்தை கவுண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே நம்ம அதை சொல்லலாம். பார்க்கலாம் அந்த ஆக்ஷனை. இன் நன்னா நினி நுன்னு நெனே நை நொன்னோ நவ். இன் நன்னா நினி நுன்னு நெனே நை நொன்னோ நவ். இன் நன்னா நினி நுன்னு நெனே நை நொன்னோ நவ். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கற்றுப்பாங்க, ஆர்வமாகவும் கற்றுப்பாங்க, ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் கற்றுக்கணுன்னு இல்லை, நீங்கள் வேறு மாதிரியான ஆக்ஷன் கூட சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ தின்பண்டத்தில் இன்னு இருக்குது இல்லைங்களா, அப்போ ஒரு தின்பண்டம் சாப்பிட்ற மாதிரி கூட ஆக்ஷன் பண்ணிட்டு கூட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக கற்றுப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி காங்கா ச ட வரிசை எழுத்துக்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம் எண்ணமே நம் வாழ்க்கை, நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.